30 ஆண்டுகளுக்கு முன்பு வாங்கிய ரிலையன்ஸ் பங்குகள் இன்றைய மதிப்பு எவ்வளவு தெரியுமா? 30 ஆண்டுகளுக்கு முன் வாங்கிய ரிலையன்ஸ் பங்குகளுடைய பதிவு ரத்தன் தில்லான் தனது வீட்டில் கண்டுபிடித்துள்ளார். இந்த பங்குகளுடைய மதிப்பு தெரியாத அவர் எக்ஸ் தளத்தில் உதவி கோரினார். அவரது பதிவு இப்போது சமூக ஊடகங்களில் வைரலாகி வருகிறது. ஒரு நபர் 2 ஆவணங்களின் புகைப்படத்தை சமூக ஊடகங்களில் பகிர்ந்து கொண்டு நெட்டிசன்களிடம் உதவி கேட்டார். இந்த 2 ஆவணங்களையும் எங்கள் வீட்டில் கண்டெடுத்தேன். இவற்றை வைத்து என்ன செய்வது என்று எனக்கு புரியவில்லை. யாராவது எனக்கு உதவி செய்யுங்கள் என்று அவர் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டார். ரிலையன்ஸ் பங்கு வாங்கியதற்கான 2 ஆவணங்களை ரத்தன் தில்லான் எக்ஸ் தளத்தில் பகிர்ந்து கொண்டார். இந்த 2 ஆவணங்களையும் எங்கள் வீட்டில் கண்டெடுத்தேன். ஆனால் எனக்கு பங்கு சந்தை பற்றி அதிகமாக தெரியாது என்று கூறியுள்ள அவர் ரிலையன்ஸ் குழுமத்தை டேக் செய்து இந்த பங்குகள் நாங்கள் எவ்வாறு பெற வேண்டும் எனவும் உதவுங்கள் என்றும் கேட்டிருந்தார். ரத்தன் தில்லாவின் பதிவிலிருந்து இந்த 2 ரிலையன்ஸ் பங்குகளும் 1987 மற்றும் 1992க்கு இடையில் வாங்கப்பட்டுள்ளன. தில்லான் குடும்பம் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட்டின் 30 பங்குகளை வாங்கியது. முதன்முறையாக 1987ஆம் ஆண்டு 20 பங்குகள் வாங்கப்பட்டன. இரண்டாவது முறையாக 1992ஆம் ஆண்டு 10 பங்குகள் வாங்கப்பட்டன. அந்த நேரத்தில் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் நிறுவனத்தின் ஒரு பங்கின் விலை ரூபாய் 10 இருந்தது. இந்த பங்குகள் 30 ஆண்டுகளுக்கு முன்பு வாங்கப்பட்டவை. அப்போது டிஜிட்டல் வடிவம் இல்லாததால் இந்த வகையான ஆவணங்கள் பத்திரங்கள் பங்கு வாங்குபவர்களுக்கும் வழங்கப்பட்டன. கடந்த 30 ஆண்டுகளில் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் பங்குகள் பல மாற்றங்களை கண்டுள்ளன. ரிலையன்ஸ் நிறுவனம் 30 ஆண்டுகளில் 3 முறை பங்குகளை பிரித்துள்ளதாக ஒரு பயனர் கூறினார். இந்த பிரிவின்படி நீங்கள் வைத்திருக்கும் பங்குகளுடைய எண்ணிக்கை 960 இருக்கும். தற்பொழுதைய விலையில் 960 பங்குகளுடைய விலை ரூபாய் 11.88 லட்சமாக இருக்கும் என்று அந்த பயனர் விளக்கினார். சரியாக 30 ஆண்டுகளுக்கு முன்பு ரத்தன் தில்லாவின் குடும்பத்தினர் 300 ரூபாய்க்கு 30 பங்குகள் வாங்கினர். இப்போது அவற்றின் மதிப்பு ரூபாய் 11.88 லட்சமாக அதிகரித்துள்ளது. அதே போல பங்குகளுடைய பிரிப்பின் காரணமாக பங்குகளின் எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளது. இது போன்ற சம்பவங்கள் அடிக்கடி வெளிச்சத்திற்கு வருகின்றன. ரத்தன் தில்லாவின் பதிவு தற்பொழுது இணையத்தில் வைரலாகி வருகிறது. இதனால் நெட்டிசன்கள் வீட்டிலேயே இன்னும் கொஞ்சம் தேடி பாருங்கள் என்று தில்லான் மீது சொல்லப்பட்டும் வருகின்றனர். ஒருவேளை இது போல பழைய MRF பங்கு ஆவணங்கள் கிடைக்கக்கூடும் என்று ஒரு பயனர் கருத்து தெரிவித்துள்ளார். ரத்தன் தில்லா முதலில் இந்த ஆவணத்தை டிஜிட்டல் வடிவத்திற்கு மாற்ற வேண்டும். இதற்காக இந்த பங்குகளை வைத்திருக்கும் நபருடைய ஆவணங்களை மற்றும் குடும்ப உறுப்பினர்களுடைய ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும். இந்த பங்குகள் பின்னர் ஒரு டிமெட் கணக்கிற்கு மாற்றப்படும். அதன் பிறகு தில்லான் குடும்பத்தினர் விரும்பினால் இந்த பங்குகளை பணமாக்கி கொள்ளலாம் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.